வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பென்லேண்ட் அரசு மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டிடத்தை ஜூன் 25ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்நிலையில் திறப்பு விழா காணவுள்ள இந்த பிரிவுக்கு மருத்துவர்கள் நியமிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. களத்தின் நிலவரம் என்ன தற்போது பார்க்கலாம். 1882ஆம் ஆண்டு வேலூர் மாநகரின் மைய பகுதியில் பென்லேண்ட் மருத்துவமனை பிரிட்டிஷாரால் துவங்கப்பட்டது. இந்த மருத்துவமனை 1915ஆம் ஆண்டு மேம்படுத்தப்பட்டது. இதனையடுத்து அடுக்கம்பாறையில் 2005ஆம் ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்ட நிலையில் இது பென்லேண்ட் மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டது. அவசர சிகிச்சை மற்றும் புறநோயாளிகள் பிரிவு என இரு பிரிவுகள் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என அரசு அறிவித்தது. 150 கோடி ரூபாய் மதிப்பில் 4 லட்சம் சதுர அடியில் 7 மாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இருதயவியல், நரம்பியல், சிறுநீரகவியல், மகப்பேறியல், மகளிர் மருத்துவம் ஆகியவை இதில் இடம் பிடித்துள்ளன. மேலும் கட்டிடத்தில் 10 அறுவை சிகிச்சை அரங்குகள், அவசர மற்றும் விபத்து தொடர்பான சிகிச்சை அளிக்க தனி வார்டுகள், புற்றுநோய் சிகிச்சை, எக்ஸ்ரே எடுப்பதற்கான அறை என தனித்தனியே கட்டப்பட்டுள்ளன. வேலூர் மட்டுமின்றி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டத்தினர் எதிர்பார்த்து வந்த நிலையில் ஜூன் 25ஆம் தேதி இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறக்கப்பட உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெறப்போகும் இந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட மொத்தம் 700 பேர் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் திறப்பு விழா காணப்பட உள்ள இந்த மருத்துவமனையில் இதுவரை ஒரு டாக்டரும் நர்ஸும் கூட நியமிக்கப்படவில்லை என்பதுதான் அதிர்ச்சி கலந்த வேதனை. அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் மாதத்திற்கு 850 பிரசவங்கள் நடக்கின்றன. அங்கு 50 மருத்துவர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போதைக்கு 31 பேர் மட்டுமே உள்ளனர். அதிலும் 8 மருத்துவர்கள் மட்டுமே பணிக்கு வரக்கூடிய நிலையில் பணிச்சுமையும் அதனால் மன உளைச்சலும் அடைவதாக புலம்பி வருகிறார்களாம். இப்படி இருக்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ள இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டியில் டாக்டர், நர்ஸ், பணியாளர்கள் என இதுவரை யாரும் நியமனம் செய்யப்படவில்லை என்கிற தகவல் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரகாஷ்.